ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்த இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தே நான் வீடியோவில் எப்போவும் ஷேர் பண்ணுவேன். ஒன் டே 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னலாம். ஸோ அந்த தண்ணியை நம்ம டெய்லி எவ்வளோ எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அண்டு நான் எப்படி அதை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டயட் பற்றி, வெயிட் லாஸ் பற்றி, இல்லை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண எந்த வீடியோ ரிலேட்டடாகவும் உங்களுக்கு பர்சனலாக என் கூட ஷேர் பண்ணணும் ஏதாச்சும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்குமே அப்படி தான். நீங்கள் எது கேட்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் ஒன் டே 2.5 to 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஒரு பாடிக்கு எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம டெய்லியுமே இன்டேக் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக இது நம்ம பாடிக்கு தேவையும் கூட. ஆனால் நம்ம டயட் இருக்கும்போது கூடவே ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஆகுது. நம்ம பாடியிலேருந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் ஸ்வெட் மூலமாக நிறைய வெளியே போகுது. அப்படிங்கிறதுனால நம்மளோட வாட்டர் இன்டேக் நார்மலாக எடுக்கிறத விடைக்கும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேருக்கு ட்ரபிள் இருக்கும். இவ்வளோ தண்ணி என்னால் குடிக்க முடியலை, வாமிட் வர்றது மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த டைம் நம்ம பாடிக்கு தண்ணி தேவையே படாது, தாகமே இருக்காது. ஆனாலும் நம்ம டயட்டில் இருக்கோம், தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி குடிக்கிற அந்த டைமில் 1/2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி அப்படின்னு சேர்த்து குடிக்கிறதுனால கூட தண்ணி குடிக்கிறதுல ஒரு வெறுப்பு வந்துடும். அண்ட் இன்னொன்று, அப்படி எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா பாடிக்கு அந்த டைமில் இவ்வளோ தான் தண்ணி வேணும்னு இருக்கும். அப்போ நம்ம அவ்வளோதான் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது நல்லது. நீங்கள் டயட்டில் யூஸ்வலாக ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரே டைமில் சேர்த்து நிறைய தண்ணி குடிக்காமல் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். அது உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு டார்கெட் வாட்டர் பாட்டிலாகவும் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு, இப்போ அது 1 லிட்டர் பாட்டில்னால் அதை ஒரு 3 times ஒன் டே ஃபுல்லாக ஃபில் பண்ணி அவ்வளோ தண்ணியும் குடிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 லிட்டர் பாட்டில் அப்படின்னா அதை ஒரு 2 times ஃபில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. அந்த பாட்டிலை நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். அதுக்காக ஒரே டைமில் நிறைய குடிச்சு அந்த பாட்டிலை காலி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிருங்க. நான் இதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, என்கிட்ட இருக்கிறது 2 லிட்டர் பாட்டில். நான் 2 times அந்த பாட்டிலை ஃபில் பண்ணிப்பேன். அப்போ என்னோட எய்ம் எப்படி இருக்கும்னா, மார்னிங் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த ஒரு பாட்டிலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். அப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு டைம் கூட ஃபில் பண்ணிப்பேன். ஃபில் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே அந்த பாட்டிலையும் கூட ஃபினிஷ் பண்ணுவேன். அப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணியை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நம்ம டார்கெட் வச்சு குடிக்கும்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னும் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாகவும் குடிச்சு நம்ம அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிப்போம். அப்புறமா எப்படி நம்ம டயட் இருக்கும்போதாக இருக்கட்டும், டயட் இல்லாமல் இருக்கும்போதாக இருக்கட்டும், பசிச்சா மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கு தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணி குடிங்க. இல்லை அப்படின்னா நம்ம டயட் இருக்கும்போது நமக்கு டெம்ட் ஆகும் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு. அந்த டெம்டிங் பசியை தூண்டும். அது உண்மையாகவே நம்ம பசிக்கிறதுனால எடுக்கிற அந்த பசி ஃபீல் கிடையாது. அது டெம்டிங்னால நமக்கு அப்படி பசிக்கிறது மாதிரி ஃபீல் ஆகிறது தான். ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் தண்ணி குடித்து அந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த 2 சிச்சுவேஷனை தவிர சும்மா தேவையில்லாமல் தண்ணி எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது அது நமக்கு கிடைச்சா அப்படி மட்டும்தான் அதனால் ஒரு பெனிஃபிட் இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கும் தண்ணி தேவைப்படும் போது கொடுத்தா மட்டும்தான் அந்த தண்ணியை பாடி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ தண்ணி எப்போவுமே பாடிக்கு தேவைப்படும் போது குடிச்சுக்கோங்க. அண்ட் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க.
நம்ம உடம்புக்கு நார்மலாக எவ்வளோ தண்ணி வேணுமோ லைக் 2.5 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் தண்ணி வேணும் அப்படின்னா அவ்வளோ தண்ணியும் நம்ம கண்டிப்பாக ஒன் டே எடுத்துக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி எடுத்துக்கக்கூடாது, அதை விட ரொம்ப கம்மியாகவும் தண்ணி எடுத்துக்கக்கூடாது. அப்புறமா நீங்கள் ரொம்ப தண்ணியே குடித்து பழக்கம் இல்லாத ஆள் திடீர்னு டயட்குள்ளாடி வரும்போது இனி நம்ம நிறைய தண்ணி எடுத்துக்கணும்னு சடனாக டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம புதுசாக தண்ணி கொஞ்சம் நிறைய குடிக்க ஆரம்பிப்போம். இல்லை பாடிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக டெய்லி எடுத்துக்கிறத விடைக்கும் ஜாஸ்தியாக எடுத்துக்க ஆரம்பிப்போம். அப்படி எடுத்துக்கும்போது நம்ம என்னைக்கும் மாதிரி இல்லாமல் அன்னைக்கு புதுசாக நமக்கு வந்து அப்பப்போ அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஃபீல் ஆகும்போதெல்லாம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. ஸோ ஓரளவு நான் எப்படி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு நாள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு வந்து ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எனக்கு ட்ரை பண்ணியும் குடிக்க முடிய மாட்டேங்குது, எப்படி ஒன் டே வந்து இவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த டிப்ஸு, நான் எப்படி தண்ணி எடுத்துகிட்ருக்கேன் ஒன் டே அப்படின்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசித்து இன்றைக்கி அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.